சூப்பர். இந்த வண்டியால வராதம்பி. யாரை கட்டு வெடி ஓட்டிய விழா கமிட்டி? வெடி அங்கே வரக்கூடாது, எங்கன்னு வைவேன். காலத்தில் காசை வாங்கிட்டு முதல்ல போயிடுறேன். வெடி என்பது சாமிக்கு போடலாம். இங்க சாமி வேஷம் போடுறாங்க இல்ல, வள்ளி நாரதர் முருகனுக்கு போடலாம். எங்களுக்கு எதுக்கு போடக்கூடாது? இந்த வண்டியால விழா கமிட்டியாக்க வேச்ச குத்துனா விழா கமிட்டியா? உண்மையிலேயே இந்த கிராமம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ஊர்ல இப்படித்தான் எது கை தட்டின சொல்ல விடு, சொல்லாம தட்டுறேன் தானே தமிழ். ஏன்னா இந்த ஊர்ல வந்துறதுக்கு பூரா அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி வந்திருக்கிறது பூரா வேற ஆள் கிடையாது. பூரா என்னுடைய அண்ணன் தம்பி, என் தம்பி தான், எங்க அன்னைக்கு தான் முன்னேறினதுக்கு. ஆனா விதை ஓட்டது எம்கேஆர். முளைச்சு வந்து தண்ணி ஊத்துனது பூரா அவகடா. அப்பத்தாடா நீ மரமான. என்னை மறந்தாலும் இந்த உறவுகளை மறந்து விடாது. இன்னைக்கு என் தம்பி மணிகண்டன்னா நிறைய ஊரு அவன் பெட்டிக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஹலோ ஹலோ ஹலோ. ஆடிக்காட்டில் நம்மையே பறந்தால் ஆளிலைகள் என்னாகும். மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர், மக்கள் மனதை வென்றவர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வழியில் அன்பாலயம் அமைத்து அன்பிற்கு சொந்தக்காரரான அண்ணன் என்கேஆர் அவர்களை நம் சார்பாகவும் நம் கிராமத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று வாழ்த்துறானே நீ எரிக்கிறான இந்த பொன்னடையை சமர்ப்பிக்கிறோம். வேற யாருக்கு இவங்களுக்கு கல்யாணம் தாலி கட்டிருக்கும் போது பொண்ணு பாவாடைக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் அவனை செருப்பு அடிச்சு அதுல பிறந்தேன். சாமி நீலகண்டம் கிடையாது, உப்பு கண்டா அண்ணே தெக்கோய்ப்பு. ஹலோ ஹலோ ஹலோ. அது ஒரு காலம், அன்னைக்கு எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க வாழ்ந்த நாளையிலே கட்டி காத்து இந்த கிழவன் குடியில உள்ள இந்த முத்துமாரி என்ன நினைக்கிறா? இந்த கூட்டத்தில எந்த பத்தினி மேல எங்க அத்தா முத்துமாரி குடியிருக்கே குண்டு இடைய என் கருப்பனோட தங்கச்சி கோவுற கலசமே அன்னைக்கு கிளவே சொன்னாரா? தலைப்புள்ள பொம்பள புள்ள மறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா? எங்க அத்தா ரோஜக்காரிடா, இவ்வளவு நேரம் முத்து மாறி பொறுக்க மாட்டா. அருவா புடியருவா நீ ஆர்ப்பரிக்கும் நீ நாட்டு வீசருவா சொல்லி அடிச்ச முடியருவா. நீ வாழ்ந்த நாடு மலையாள நாடுப்பா. அந்த மலையாள நாட்டுல என் செல்ல மகன் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல. இந்த கூட்டத்துல கருப்பனுக்கு இறங்கி சாமி வந்தா கட்ட வண்டி நொறுந்து முட. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு பத்தி வந்த வளர்த்து மாடு சாயனம். கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி துள்ளி வர அண்ணன்
பாடலடா. ஐயா இங்க இருக்கவங்க அம்புட்டு இடம் கிடக்குயா, இல்லைன்னா நிக்க கூட கஷ்டமா இருந்தா எங்களை பாடுங்க. ஐயா இப்ப நாங்க எங்க இருக்குது? ஏய் அவங்களுக்கு கொட்டையை பிடிச்சி அமைக்க விடு. என்ன கொட்டனா விதறானே? கொட்டனா விதறா? அது வந்து முந்திரி பருப்பு. உடைக்க மாட்டாங்களா? முந்திரி பருப்பு உடைக்க மாட்டாங்க, சேச்சி பக்கெட்டை வச்சு குத்துவாங்க. கஜா கஜா. உங்களை அத்தனை பேருக்கும் எங்க நாடக குடும்பம் இத்தனை பேர் சார்பாக முதற்கண் பணிவான இரவு வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நாடகத்திலே எங்க அன்னைங்களை விட என் தம்பிகள் தான் என்னை எந்த அளவுக்கு வளர செய்தது. என் தம்பிகள் ரசிகர்னா நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு ரசிகர்லாம் தேவை கிடையாது. என்ன ரசிகர்? உரம் பிறந்த ஊரு, நீங்க இருக்கிற இடம் தான் வேற. ஓடுற ரத்தம் தமிழ் ரத்தம். அதை பூராமே எங்க அண்ணன் தம்பி தான். அவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லி. எம்கேஆர் பாயிலடா கொடூரமா அப்பன்னு இப்பன்னு இந்த கவட்டில பிறந்துட்டால. அப்பொண்ணு இப்பொண்ணு மயிரை பொண்ணுங்க அவன் இப்படி பிறந்துகிட்ட அண்ணன். ஐயா 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 நீங்க எல்லாம் போய் பெட்டில படுக்கிறது நல்லது. அவர் அவங்க கொண்டு போய் பேசாட்ட அடி. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நாடக கலையை தொடர்ந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு தான் நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல வந்திருப்பீங்க. நெருப்பு நெருப்புடா சாப்புடா நெருங்குடா தம்பி இருப்பா. உன்னால நெளிக்க முடியல, முண்டைக்கு சேறு ஒட்டிக்கிருச்சு. அதே நெருப்புடா நெளியிறார். ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை அவருடைய ரத்தத்தை சுண்டி உறிஞ்சு சீமை உணவு பெருவாங்கக்கூடிய இந்த தமிழக வளர்த்த காலை லாஸ்ட் பார் 2 மினிட் ஒருத்தனே வருது விளக்கமாறு
அளவுலாம் சொல்லக்கூடாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதல் நீ மேடைக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிக்கு. கட்டி பிடிச்சிட்டே நீ மூடுறான். அண்ணன் தாண்டா இருந்தா என் தம்பி தாண்டா. இருங்க அமைதி. ஒரு பாட்டு பாடின யாரு பாட்டு? அப்துல் கலாம் பாட்டு பாடுனீங்க. அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஒட்டடின்னு சொல்லக்கூடாது. பல்ல வேலை. அப்துல் கலாம் பாட்டு பாடுனீங்க. அப்துல் கலாம் ஐயா பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்துல் கலாம் பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஏவுகணை எல்லாம் நிறைய பண்ணார், பற்ற வச்சிருந்தாரு. அதுக்கு மேல என்ன சொல்லணும்னா, அவர் வந்து இருங்க ஒரே நிமிஷம் இருங்கன்னு சொன்னாரு. லாஸ்ட் 2 மினிட். கடைசி 2 நிமிடம். யாதும் ஊரே யாவரை கேளிரும்னு ஒரு நம்ம தமிழனை பத்தி ஐக்கிய நாடு சபையில போய் சொன்னாப்புல தலைவர். அவர் வந்து அக்னிகணம் வந்து நம்மளை பார்த்து பயந்து எல்லாம் இது பண்ணாங்கன்னா ஓகே தான். ஆனா நம்ம தமிழனை பார்த்து மிரள வச்சவர் அப்துல் கலாம் மட்டும்தான். வேற யாரும் அப்படி பண்ணதில்லை. இந்தியாவில வந்து என்னதான் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் இருந்தாலுமே அவர் வந்து தமிழ வந்து ஐக்கிய நாடு சபையில போய் பேசினாப்புல. யாதும் ஊரே யாவரை கேளுன்னு ஒரு வார்த்தையா சொன்னாப்புல. அதனால வந்து அப்துல் கலாம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சவரு. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஏன் பிறந்த நாள், அதனால அவரை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். அதனால ரொம்ப பிடிக்கும். ஒரு வார்த்தை தான் கேட்டேன், 1000 வார்த்தை சொல்றியடா. வாழ்த்துக்கள். உண்மையிலே இவன் ஊர்லயே இருக்கக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அயல் நாட்டு மக்களிடையே சொன்னவர் கவிஞர் பூங்குன்றனார் சொன்னார். இவன் சொல்றேன் அப்துல் கலாம் சொன்னார். தம்பி பேக்சாட்டு கொண்டு நியூக்குறக்காரனை ஏறி விட்டுருவேன். அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாள் அன்று நீ பிறந்தாய் என்றா எனக்கு பெருமை. ஆனா அவரை பத்தி புல் டீட்டெயில் தெரியுமா? அப்துல் கலாம் எப்படி வந்து சொன்னேன் பாரு. அவரு நல்லா பண்ணிருக்காப்புல. அவர் பற்ற வச்சு ஏவுகணை அடிச்சிருக்காப்புல, அப்புறம் அருவா அடிச்சிருக்காப்புல, கட்டில தூண்டி புள்ளி வச்சிருக்காப்புல அப்துல் கலாம். ஆமா, ஏவுகணை நாயகனை பத்தி தெரியாததுக்கு எதுக்கடா பாடம் படிப்பு? இப்ப லவரை பத்தி கேளு, அழகா சொல்லுவேன். லவருக்கு பிடிச்சது பூ போட்ட சட்டி. அவ ஐக்கிள்ஸ் போடுவான், சிமுண்டு போடுவாங்க. ஒரே ரோஜ் என் தம்பிகள் எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளா படித்து இந்த உலகத்துல இனிமே நம்ம பிறக்க போறது கிடையாது. பிறப்பு என்பது ஒரு தடவை. அதில் நீ சாதிச்சுட்டு போனேன்னா உலகம் உள்ளவரை கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி புகழ் பேசிட்டே இருக்கும். என்ன படிக்கிறீங்க தம்பி? அலோன்டானா ஆறாவதுண்டா? ஆறாவது. நீங்க என்ன படிக்கிற விரும்புறீங்க? பொலந்து ஓச்சு. அடுத்து 7வது. அவன் சொன்னியா பாரு, 7வது கிடையாது. படிச்சுட்டு என்ன ஆக நினைக்கிறீங்க? ஆய் வருதா? ஒண்ணுக்கு வருதா? ஆய் வருதா சொல்லு, அன்னை கூட்டு போறேன். என்னடா என்ன படிக்க விரும்புற? டாக்டர்லாம் சொல்லி கூடாது. உனக்கு சென ஊசி ஓட்டுற முண்டை. சொல்லி கொடுத்தது யாரு? அப்ப இவர்தான் உங்க அப்பா இங்க வர. படிக்கணும். நான் சொல்ற பாட்டை மட்டும் பாடிட்டு போ. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? பாடு பாடு. ஜனகரமன இருக்குல்ல, அத முழுசா பாடு. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. வாழ்த்து. ஒரே ஒரு விஷயம், இந்த கம்ப்யூட்டர் காலகத்திலே நாடக நடிகர்கள் அத்தனை பேருமே நாங்களும் கூட்டத்தை கூட்டுவோம் என்ற நடிகர் அத்தனை பேர் நம்ம சாதிச்சம் பாடுறா. இதாண்டா நம்ம உயிர்கள். இதுக்கு மேல எதுவும் கிடையாது. பெண்களை நல்லா பாருங்க எல்லாரும். நம்ம ஆம்பளைய 1008 கெட்ட வழக்கங்கள் நம்ம செய்யறோம். நம்ம குடும்பத்துக்காக நம்மளை எங்கேயும் பேசாம
நம்ம வீட்டையும் குழந்தையும் அத்தனையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவிதான். எங்க ஆத்தா கதை. ஆத்தா உண்மைதானத்தா? பொம்பளை இருக்கியல்ல, என்னடா சேல மாதிரியா இருக்கு. நீங்க இருக்கனாலதான் எங்களுக்கு அறுசுவை உணவு கிடைக்குது. எந்த ஆம்பளையாவது நம்ம துணி துவைச்சிருக்கோமா? எங்கேயாவது வேலையில தங்கி இருந்தா துணி துவைப்போம். பெண்களை யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டையை துவைச்சிடலாம், ஒரு பேண்ட்டை துவைச்சிடலாம், அந்த சட்டியை துவைக்கிறது அதுதான் பெரிய விஷயம். நிறைய பேர் 3 நாள்